பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். இன்னைக்கு ஒரு சுட சுட இருக்கிற செய்தி அப்படிங்கிறதுனா சோஷியல் மீடியா தான். ஸோ முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது எப்படி எஃபெக்ட் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிங்கிற அந்த தலைப்புலையும் நம்ம பேசிக்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவா நம்ம சோஷியல் மீடியாவை நினைச்சுக்கணும் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் அது தகும். முக்கியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா ஒரு சோஷியல் மீடியால போனோம்னா நம்மளுக்கு ஏஐ ஜெனரேட்டட் மெசேஜோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ நம்மளுக்கு தெரியலாம். ஒரு சிம்பிள் திங்ஸ் ஜிபிஎஸ்ல போட்டா நம்ம ஒரு இடத்துக்கு ஈஸியரா போகலாம். ஒரு நம்ம ஊபர், ஓலா யூஸ் பண்ணி, ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு ஈஸியா நம்ம போகலாம். இது எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொழுதுபோக்குறதுக்கு நம்ம யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறதுனாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ யூடியூப் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சமையல் குறிப்புகள்லேருந்து ஆரோக்கியத்திலேருந்து என்ன வேணுமோ எல்லாமே ஒரு ஃபிங்கர் டிப்ல இருக்கு நம்மளுக்கு. ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நம்ம எடுக்கும் போது கண்டிப்பா நிறைய நிறைய பாசிட்டிவ் நம்மளுக்கு விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 அது நம்மள கனெக்டடா வச்சுக்கிறது, சோஷியலா கனெக்டடா இருக்கு. நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்ல நம்மளுடைய பேரன் பேத்திய நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு வீடியோ கால்ல, வாட்ஸ்அப் காலோ இல்ல ஒரு ஜூம் காலோ இல்ல ஏதாவது கூகுள் மீட்லயோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்த்து பகிர்ந்துக்கலாம். ரெண்டாவது, இன்னைக்கு பெரிய பெரிய கல்யாணத்திலேருந்து நம்ம சின்ன சின்ன ஆண்டினரவுலேருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது பண்றாங்க. அது ஃபேஸ்புக் லைவாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு லிங்க் வழியா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு இடத்துக்கு போகவே முடியல, ஆனா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு பாக்குற மாதிரி நம்மளுக்கு சோஷியல் மீடியா கொடுத்துருக்கு. ஸோ இது முழுமையா நம்ம மோசம் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. நிறைய பலன்கள் நம்மளுக்கும் கிடைக்கிறது, ரைட்டா இல்லீங்களா? ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நம்மளுக்கு இருக்கணும் அந்த சோஷியல் மீடியால, எவ்வளவு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஹெல்தி பவுண்டரிஸ் நம்மளுக்கு இல்லாததுனால நம்ம நேரத்தை தாண்டி நம்ம அந்த சோஷியல் மீடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுறதுன்னா நம்மளோட ஹெல்த் தான் பாதிக்கப்படுறது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ராத்திரி நேரம் தூக்கம் வரல, இன்சோம்னியா அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ தூக்கமே வரலங்கிற போது அது எஸ்பெஷலி பெரியவங்களுக்கு அது ரொம்பவே தூக்கம் வராம ஆயிடும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, வயசாக ஆக தூக்கம் ரொம்பவே கம்மியா போயிடும். 3 மணி நேரம் தான் தூங்கினேன், 4 மணி நேரம் தான் தூங்கினேன் அப்படிங்கிறது ராத்திரி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தூங்கினோம்னா நம்ம அடுத்த நாள் சுறுசுறுப்பா இருக்கலாம், நம்மளோட மூடு பேலன்ஸ்டா இருக்கும், எரிஞ்சு விழ மாட்டோம், எரிச்சலா இருக்க மாட்டோம், வேலையில ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம எந்த வேலை செய்யணும்னாலும் சுறுசுறுப்பா சந்தோஷமா நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இது எல்லாம் இருக்கிறதுனால நம்ம செய்யற வேலைக்கு நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அதுவும் சூப்பரா இருக்கும். பட் ராத்திரி 3 மணி நேரம் தான் தூங்குறேன், இல்ல 4 மணி நேரம் தான் தூங்குறேன், இல்ல ராத்திரி தூக்கமே இல்ல, காலையில எனக்கு 2-3 மணிக்கு தான் தூக்கம் வருது, அதுக்கப்புறம் நான் 7-8 மணி வரைக்கும் நான் தூங்குறேன், இப்படி எல்லாம் நிறைய பெரியவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஆகும்போது அவங்களோட மென்டல் பேலன்ஸ் சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு எப்போதுமே ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும், பாடிக்கு முழுமையா ரெஸ்ட் கொடுத்தா மாதிரி இருக்காது. நம்ம கண்ணுக்கு அவங்க படுத்துட்டு தானே இருக்காங்க, ஒரு வேலையும் பெருசா செய்யலையே, எப்படி அவங்களுக்கு டயர்ட் ஆகும் அப்படிங்கறது நம்ம சொல்லிக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, சரியா ராத்திரி தூக்கம் இல்ல, அப்போ காலையில அவங்களுக்கு சாப்பிடுற நேரம் தாமதமா போகும், இல்ல அவங்களுக்கு மோஷன் சரியா வராம போகும். ஸோ பல விஷயங்கள் அந்த ஒரு விஷயத்திலேயே நம்மளுக்கு கடைஞ்சிருக்கு. ஸோ யூஸ்வலா நம்ம ஒரு ஒரு ஹெல்த்தியா அவங்கள பார்த்துக்கணும், ஒரு சோஷியல் மீடியா வழியா நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கரெக்டா மானிட்டர் பண்றதுக்கும் நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாரோட செல்போன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இருந்து தாண்டிடுச்சுன்னா அதுவே சொல்லும் நம்மளுக்கு, ஐயோ நிறைய டைம் நீ சோஷியல் மீடியால இருக்கே, நீ பிரேக் எடுத்துக்கணும், கொஞ்சம் நடந்துட்டு வா, அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஏஐ மூலமா அது சொல்றதுக்கு இப்போ இருக்கு. ஸோ எல்டர்லி பீப்புளுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் வைக்காததுனாலதான் இந்த விளைவுகள் நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி இல்லாம கரெக்டான நேரத்துக்கு ஒரு 1 hour நான் பார்க்க போறேன்ப்பா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காவும் இருக்கும். ஒரு தனிமையில இருக்கீங்க அப்படிங்கறதுனா அது நம்மளுக்கு ஏதோ கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும், நம்மளும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல நம்ம சோஷியல் மீடியாவோட நெகட்டிவிட்டி அப்படிங்கறதும் நம்ம பாக்குறோம். ஏன் ஒண்ணு ரொம்ப ஓவர் டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க, எந்த வேலையுமே செய்யாம சோஷியல் மீடியாலேயே ரீல்ஸே பார்த்துட்டு இருந்தோம்னா
நம்ம சாதாரணமா காலையில எழுந்து பண்ற வேலைகள், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறது, இது எல்லாமே தாமதம் ஆயிடும். சிலப்போ மாத்திரை மருந்தே சாப்பிடலைன்னா அதுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம உடம்புல காமிக்க தோணும். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் கண்டிப்பா நம்ம வேலைகள், அதாவது காலையில இருந்து இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும், இந்த வேலையெல்லாம் நான் மத்தியானம் செய்யணும், மத்தியானம் நான் நல்லா படுத்து தூங்கணும், இப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு ஒரு ரூட்டீன் வச்சிருக்கிறீங்கன்னா அதே ரூட்டீன்ல சோஷியல் மீடியாவுக்கு ஒரு குட்டி டைம் கொடுத்துக்கோங்க. மேபி ஒரு 1 to 2 hours வந்து ஹெல்த்தி தான். காலையில உங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல 1 மணி நேரம் நீங்க பாக்குறீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு நீங்க படுத்துக்க போறீங்க. அதே மாதிரி சாயங்காலம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், ராத்திரி சாப்பாடுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னா அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா நீங்க பாத்துக்கலாம். ரொம்ப ராத்திரி பார்க்காதீங்க, ஏன்னா அது வந்து உங்க கண்ணுக்கும் நல்லது கிடையாது, மூளைக்கும் நல்லது கிடையாது. நம்மளோட மூளையை ஒரு மாதிரி மக்கு மாதிரி ஆக்கிடும். எவ்வளவு நம்ம வந்து ஓடி ஆடி நம்ம வேலை செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சோஷியல் மீடியால இருக்கிறதுனால என்ன நடக்கிறது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். ஸோ அதனால வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் ஆயிடும், நம்மளோட டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும், இல்ல நம்மளோட பிளட் பிரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது, இல்ல ஏதாவது த்ரில்லிங் மாதிரி ஏதாவது பார்க்கும்போது, இல்ல இப்பெல்லாம் நம்ம சீரியல், சினிமா இதெல்லாமே நம்ம சோஷியல் மீடியா வழியா நம்ம பார்க்கும்போது சிலது ஒரு வந்து நம்ம மனசுல அது மறுபடியும் ரிப்பீட் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயத்த ரிப்பீட் ஆக்கினா அது பரவாயில்ல, ஆனா ஏதாவது கெட்ட விஷயங்கள் அதனால என்னோட வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கிறதோ ஒரு சந்தேகம் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம ஓவர் திங்கிங்ல போயிடுவோம். அது நம்மளுக்கு டிப்ரெஷன்ல கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, சோஷியல் மீடியாவுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டோம், அந்த டைமையும் தாண்டி நம்ம அதை பண்ணிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட சாப்பிட்ற நேரம், மாத்திரை சாப்பிட்டோமா இல்லையா, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டி இதெல்லாமே நம்மளுக்கு பாதகமா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து கரெக்டா ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த சோஷியல் மீடியால இவ்வளவுதான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனா அது எல்லாருக்குமே, அது இந்த வயசானவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா போயிடும். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு இடம் நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அது வந்து ஒரு பிடிச்சிருக்கு. அந்த சோஷியல் மீடியாவை நம்ம வந்து பூனா இல்ல பேனா அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு விமர்சனம் வந்து பண்ணிட்டே போகலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு நிஜம் கண்டிப்பா இருக்கு, இது இல்லாம நம்மளோட வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறது. சோ நம்ம தான் அதை வந்து கட்டுப்படுத்தி மத்த நேரத்துல நம்ம எப்படி எல்லாம் அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறது அது பெரியவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து கேம்ஸ் விளையாடலாம். சோ நிறைய பேர் வந்து செஸ், கேரம்ஸ் விளையாடலாம், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு தையல் பண்றதுக்கு பிடிக்கும், இல்ல நிட்டிங் பண்றதுக்கு பிடிக்கும், ஸ்வெட்டர் அந்த மாதிரி செய்ய ரொம்ப பிடிக்கும், இல்ல கையால இந்த பையெல்லாம் தைப்பாங்க அதெல்லாம் பண்ண பிடிக்கும்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றத என்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைன் ஸ்கில்ஸ், உங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த காக்னிட்டிவ் மெமரி, இப்படி போடணும் அப்படி போடணுங்கிற அந்த மெமரி உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மறதி எல்லாம் வந்து ஆகாம இருக்கும். ஒரு ஹாபி மாதிரி அதை பண்ணினாலும் அது வந்து ஒரு பேஷனா நீங்க பண்ணுவீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அந்த மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸோட அதோட பிரதிபலிப்பு உங்களோட லைஃப்ல பெட்டரா கொண்டு போகும். ஸோ சோஷியல் மீடியாவோட டைமை கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாபிஸ், இல்ல படிக்கிறதுக்கு, நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும், நிறைய பேர் எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் வரைவாங்க, நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் கோலம் எல்லாம் ரொம்ப, அதாவது ஒரு புக்கு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அவங்க. அவ்வளோ கோலமையும், அதாவது சின்ன புள்ளி கோலத்துல இருந்து பெரிய கோலம் வரைக்கும் எல்லாமே அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட மெமரிக்கும் ரொம்ப நல்லது, கையெழுத்து அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அழகா உங்களோட கையால நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு அந்த அந்த பாடி மூவ்மெண்ட், அந்த அஜிலிட்டி அதெல்லாமும் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் நிறைய டைம் கொடுக்குறாங்க. இந்த சோஷியல் மீடியாவை தாண்டி அவங்க வந்து அதுல இருந்து கத்துட்டு சோஷியல் மீடியாவை தாண்டி அவங்களோட ஹெல்த்துக்கும் அவங்க டைம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் இல்லாம பல நல்ல பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம வந்து சோஷியல் மீடியாவை எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நம்மளோட கண்ணை பராமரிக்கலாம், நம்மளோட உடம்பை பராமரிக்கலாம். அண்ட் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கழுத்து வலி நிறைய பேருக்கு இந்த மாதிரி குனிஞ்சு பார்த்தே அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் ஏற்கனவே இருக்கும், அது இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நெக் எக்ஸசைசஸ், கண்ணுக்கு எக்ஸசைசஸ், பாடிக்கு எக்ஸசைசஸ், நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஃபிங்கர் இப்படி பண்ணி இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம், கைக்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் கம்மி ஆகிறது அப்படிங்கிறது இது எல்லாரோட வயசுலயும் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி
மாதிரி இல்லாமல் கைக்கு எக்ஸசைஸ் பண்ணி ஸோ உடம்பையே நம்ம வந்து பராமரிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா, அண்ட் அப்படி கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் அப்படிங்கிறது சொல்கிறீங்கன்னு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.